பழசெல்லாம் பேசிட்டு இந்த வாரம் ஜவாஹர் நடந்தது. போதையோட அடிமை என்ன ஆகுதுன்னு பாருங்க. 26 வயசான ஒரு பையன், முகப்பேர், நான் இங்க இருந்து சொல்றேன், முகப்பேர் 26 வயசான ஒரு பையன். ஒரு அம்மா ஒண்ணு முடியல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. நைட் டைம்ல அவங்க சாப்பாடு வாங்கி தரேன்னு ஒரு ஒதுக்குறவங்க அவங்க வயசு 55, இவன் வயசு 26. அம்மா வயது வந்தவர். அவளை கூட்டிட்டு போய் பாலியல் பலாத்காரம் கொண்டுட்டான். அவன் மேல கேஸ் போட்டுருக்காங்க. அது அவன் மேல மட்டும் தப்பு இல்லை, அவனுக்கு மது ஒரு ஈஸியாக கிடைக்குது. மதுவுக்கு அடிமையாக இருக்கிறான். மதுவை ஒழிக்கணும். ஒருத்தர் சொன்னாங்க, இளைஞர்கள் ரொம்ப அதிகமாயிட்டாங்கன்னு சொன்னாங்க கனிமொழி அக்கா. அது 2021, 5 வருஷத்துல அவங்களுக்கு வயசானவர்களே இருப்பாங்க. அவங்க பி 70 தான் நினைக்கிறேன். இப்போ 70 தான் இருக்காங்க. இதெல்லாம் ஒழிக்கணும். மதுவோட போதைக்கு அடிமை. இது ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவில் இருக்க ஒரு முக்கியமான உறுப்பினர் இங்கே இல்லை, எனக்கு எங்க ஞாபகம் இல்லை. அவர் வந்து ஒரு 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்முறை சொல்லியிருக்காரு. நம்ம மாநில தலைவர் கூட அதை பற்றி பேசியிருக்காரு. இன்னைக்கு 2.5 வயசு குழந்தை கேட்டாலுக்கு ரொம்ப கோவம் வருது நமக்கு. 2.5 வயசு குழந்தை பாலியல் வன்முறை பண்ணியிருக்காங்க ஒரு திமுக.